Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. உலகெங்கிலும் இருக்கும் பிகேன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. வருகின்ற மே 18ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி அடைகிறார்கள். கிரகங்களிலேயே மிகவும் சக்தி வாய்ந்தது சூரிய குடும்பத்தில் கேது பகவான். கேதுவை தொடர்ந்து ராகு பகவான், அதை தொடர்ந்து சூரிய பகவான், அப்புறம் மற்றவங்களாம். அப்போது கேது தான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் கிரகம் என்று அறியப்படுகிறது. அவ்வகையிலே இந்த 18ஆம் தேதி மீனத்திலிருந்து கும்பராசிக்கு வருகிறார் ராகு பகவான், கன்னியிலிருந்து சிம்ம ராசிக்கு செல்லுகிறார் கேது பகவான். எல்லாரும் இப்படி போவாங்க கிளாக் வைஸில், இவங்க மட்டும் ஆன்டி கிளாக் வைஸில் வருவாங்க. அவ்வகையிலே எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் புத்திர பிராப்தி ஏற்பட போகிறது, எந்தெந்த ராசிக்காரர்கள் பணமழையில் நனையப் போகிறீர்கள், எந்தெந்த ராசிக்காரர்கள் எல்லாம் குபேர சம்பத்துகள் அடையப் போகிறீர்கள், யார் யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, யார் யாருக்கெல்லாம் ப்ரொமோஷன் வரப்போகுது, யார் யாரெல்லாம் சினிமா எடுக்க போகிறீங்க, இது போன்ற நிறைய விஷயங்களோட நாம் காத்திருக்கிறோம். ராசி ரீதியாக ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்து விடும். மகர ராசிக்காரர்கள், என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்கள், மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு என்ன நடக்கும்னா, 2ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு பகவான், ராகு பகவான் 2ஆம் இடத்தில் வருகிறார், தனஸ்தானத்தில் வருகிறார். தனஸ்தானம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பண வருவாய். இப்போது 2ல் கேது 8ல் ராகுன்னா அது என்ன நினைக்கிறோன்னா, அது வந்து காலசர்ப்ப தோஷம்னு சொல்கிறோம். 2ல் ராகு 8ல் கேதுன்னா அது வந்து பணம் அதிகமாக வரக்கூடிய நேரமாக இது கருத வேண்டும். 2ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு, அதை குரு பார்க்குறார். சார் எனக்கு எப்படி சார் பணம் வரும், நான் மந்த்லி சேல்ரி, எனக்கு போய் பணம் திடீர்னு வரும்னா நான் என்ன பிஸ்னஸாக பண்ணுறேன் அப்படின்னா அப்படி அர்த்தம் கிடையாது. உங்களுக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவான் வரும் பொழுது உங்களுக்கு ஏதோ ஒரு டெபிட், அதாவது ஒரு கடன் வரப்போகுது. இப்போ வந்து உங்கள் தங்கச்சி கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னா, இப்போ எப்படிடா செய்ய போகிறோம், என்னடா பண்ண போகிறோம்னு நினைக்கும்போது இப்போ யோசிச்சு பார்க்குறீங்க, பழைய கம்பெனி ஒரு 3 கம்பெனியில் வேலை செஞ்சுருக்கோம், அதுலேருந்து ப்ராப்பராக பிஎஃப்லாம் ஒன்றும் வாங்கவே இல்லை, ஆமாம் இல்லை அதை கிளைம் பண்ணலாம்ல என்று அந்த கம்பெனிலாம் கேட்டு பிஎஃப்ஐ கிளைம் பண்ணிங்கன்னா ஒரு அமௌண்ட் வரும். அதே மாதிரி பழைய கோல்டு ஒன்று பிளட்ஜ் பண்ணிங்க, 2-3 வருஷம் முன்னாடி பிளட்ஜ் பண்ணியிருக்கீங்க, அந்த ரேட்டுக்கு பிளட்ஜ் பண்ணியிருப்பீங்க, இப்போ கோல்டு ரேட் ஏறி போச்சு, இன்னும் டாப்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பணம் வரப்போகுது. ஸோ பணம் வருவதற்கான வழி கடன் தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம கீழே இருக்கிற பொட்டன்ஷியலை யூஸ் பண்ணியே நீங்கள் அவசர நிலையை நீங்கள் மேனேஜ் பண்ணலாம். அந்த ஐடியாலஜிஸ் தான் உங்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். 2ஆம் இடத்துல இவர்கிட்ட வாங்கிட்டு மந்த்லி கொடுத்தனால இது நல்ல ஐடியா, கரெக்ட் தான் என்று சொல்லி நீங்கள் டக்குன்னு வாங்கிட்டு அதுக்குரிய அந்த மாதிரி ஸோ சிம்பிளாக லோன் எடுக்கிறது, மகளிர் குழுவில் லோன் எடுக்கிறது, அந்த மாதிரிலாம் சிம்பிளாக உங்களுக்கு பணம் வரவை. இப்போதைய டென்ஷனை எப்படி சரி பண்ணிக்கிறது, கண்ணு தெரியும், முதல்ல புரிஞ்சுங்க. பொருளாதார சுமை கழுத்து வரை ஏறி நின்று உங்களுக்கு தலையில் ஹெட்டேக்காக உட்காந்துருந்தது, பொருளாதார சுமை எப்படிரா மேனேஜ் பண்ண போகிறோங்கிறது, அது நீங்கும் பொழுதே பாதி பிரச்சனை சரியாயிடுச்சு. அது முதல்ல புரிந்து கொள்ளுங்க நண்பர்களே. உங்களோட பொருளாதார சுமை நீங்கிய உடனே பாதி பிரச்சனை சரியாயிடுச்சு. அதுதான் முக்கியமான விஷயமே, அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். 2ஆம் இடத்து ராகு என்பது உங்களுக்கு அந்த பொருளாதாரத்தை வந்து மேனேஜ் பண்ணுறாரு. அதற்குரிய விஷயங்கள் குரு பார்க்கும் பொழுது குரு சண்டால யோகம் என்பது ஏற்பட்டு உங்களுக்கு என்ன தருகிறார் என்றால், குரு வந்து உங்களுக்கு நிறைய பணம் வருவதற்கான, பழைய இழந்த பணம்லாம் வர்றதுக்கான அனுகிரகத்தையும் உங்களுக்கு தருகிறார். அடுத்ததாக உங்களுக்கு வந்து 8ஆம் இடத்திலே வந்து கேது பகவான் இருப்பதால் அசையா சொத்துக்கள் போன்றவற்றை பிளட்ஜ் பண்ணக்கூடாது. மகர ராசிக்காரர்கள் மறந்தும் கூட சொத்தை கொண்டு போய் பிளட்ஜ் பண்ணுறது, சொத்து விஷயத்தை வந்து அதை பேஸ் பண்ணி பணம் வாங்குறது, லோன் போடுறது, ஓடி எடுக்கிறது போன்ற விஷயங்களை நீங்கள் பண்ணவே கூடாது. சொத்தை பிளட்ஜ் பண்ணிங்கன்னா இருக்கிற காசும் இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் நீட் டு பி மோஸ்ட் கேர்ஃபுல். 8ஆம் இடம் என்பது கேது என்பது ஆயுள், ஹிருதய நோயாளிகள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், மூளை சம்பந்தப்பட்ட வியாதி உடையவர்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கேது ராகு 2ஆம் வீட்டில் இருப்பதால் 1000 தான் ராகு பணவரவை தந்தாலும், ராகு என்பது ஒரு பாம்பு கிரகம். அந்த கிரகம் உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் இருக்கும் பொழுது குடும்பம் என்பது உங்களுடைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்குள்ள தேவையில்லாத வாக்குவாதங்கள் போன்றவை உருவாவதற்கான வழிகள் ஏற்படும். அதனால் அதை மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்களும் டிஸ்கஸ் பண்ண வேண்டாம், அவரும் டிஸ்கஸ் பண்ண மாட்டார். சென்சிட்டிவ் டாபிக்ஸை அறவே நீங்கள் அவாய்ட் பண்ணுறது உங்களுக்கு மேலும் வலு சேர்க்கின்ற ஒரு விஷயமாக இருக்கும். மகர ராசிக்காரர்கள் மிகுந்த ஜாக்கிரதையுடன் பேச்சை யோசித்து பேசணும். நீங்கள் ஒன்று சொல்ல வருவீங்க, அவங்க ஒன்று புரிஞ்சுப்பாங்க என்பதாகத்தான் இருக்கும். அதனால் பேசும்போது ஒரு வரியை ரொம்ப ஜாக்கிரதையாக பேசுங்க. இதான் வந்து மகர ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுற ஒரு முக்கியமான பலனாக இருக்கும். அப்போ 2ஆம் வீட்டில் ராகு வரும்போது கண்ணு சம்மந்தப்பட்ட ஆப்ரேஷன்ஸ், கேட்ரியாட் போன்றவை பண்ணுறதுக்கு, கண்ணில் வந்து ஏதேனும் ஒரு சிறப்பு சிகிச்சை பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு நேரம். ஸோ அதெல்லாம் நீங்கள் கண்ணு பிரச்சனை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், தொண்டை, குரல், நாக்கு, காது, மூக்கு, தொண்டைன்னு சொல்லுவாங்க, அது போன்ற பிரச்சனைகள்லாம் சரியாவதற்கான
முக்கியமான நேரமாக இது அமையும். மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பு. பொதுவாகவே நண்பர்களே, இந்த ராகு கேது பெயர்ச்சி என்பது நம் உளவியலோடு சம்பந்தப்படுவது. எப்பொழுதுமே ஒன்று சொல்லுகிறேன், சனிப்பெயர்ச்சி என்பது நம் தொழிலோடு சம்பந்தப்பட்டது. வாழ்க்கையில் எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா, நான் இப்போ இந்த ஊர்லேயே வேலை செய்யலாமா வேணாமா, இந்த ஊர்லேயே இருந்து பொழைக்கலாமா, இல்லை துபாய்க்கு போய் பொழைச்சிக்கலாமா, ஏன்னா எப்பயுமே நம்மகிட்டே ஒரு 7.5 வந்து ஒம்பளுக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த 7.5ங்கிற வார்த்தையை நம்ம யோசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பயன்படுத்துவோம். ஏன்னா சனினாலே நமக்கு பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா தொழில் ரீதியான பிரச்சனைகளை தரக்கூடியவர் சனி பகவான் என்பது நம்ம ஆழமான கருத்து. ஆனால் மற்றபடி பாருங்க, சனி பெரிய சைக்காலஜிக்குள்ளெல்லாம் வரமாட்டார், உறவுகள் வீட்டுக்குள்ளெல்லாம் வரமாட்டார். வேலையை பிடுங்குவார், நேர்மையற்ற தன்மையை உருவாக்குவார், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களை வந்து இது பண்ணுவார், கஷ்டப்படுத்துவார், பொறுமை என்பதை சொல்லித் தருவார். இதெல்லாம் குரு பகவானை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட ஸ்டைல் என்னென்னா ஃபினான்ஷியலி உங்களை ட்ராப் பண்ணுறது. நான் இஎம்ஐ கட்ட முடியல, மந்த்லி சேலரி வாங்கினா எனக்கு வந்து இதுக்கே சரியாக இருக்குது, மந்த்லி எக்ஸ்பென்சஸ் சரியாக இருக்குது, என்னால் ரன் பண்ண முடியல போன்ற பிரச்சனைகள்லாம் உருவாக்குவார். ஆனால் இந்த ராகு கேது பயிற்சி மட்டும் எப்பொழுதுமே நண்பர்களே நம் உறவுகளோடு சம்பந்தப்படுவது. இவங்க வந்து எதில் டச் பண்ணுறாங்கன்னா திருமண பந்தம், அப்பா அம்மா மனைவி, உங்களோட எக்ஸு இவங்களோடலாம் கனெக்ட் பண்ணுறார் ராகு. ஒரு மனிதன் எதெல்லாம் சந்தோஷமாக இருக்க வேண்டிய விஷயங்களோ அதிலெல்லாம் கை வச்சிருவார் ராகு கேது. ஏன்னா இது தண்டனை கொடுக்குறதுனா, நான் கம்பெனியில் இருக்கும்போது தண்டனை கொடுக்குறேன், என்ன வீட்டுக்குள்ளே வந்து தண்டனை கொடுக்குறீங்க அப்படின்னா, வீட்டுக்குள்ளே வந்து உங்கள் உறவுகளை வச்சு உங்களை டார்ச்சர் பண்ணுறது தான் இவங்களோட ஸ்டைல். அதனால தான் இந்த ராகு கேதுக்களை பார்த்தா நமக்கு பயம் வருது. ராகு 4ஆம் இடத்திலோ 7ஆம் இடத்திலோ ராசியிலோ வரும்பொழுது போகத்தை உருவாக்குகிறார், கெட்ட பேரை வாங்கி தரார், வீட்டுக்குள்ளே டைவர்ஸ் பண்ணி விடுறார் போன்ற விஷயங்கள்லாம் பண்ணுறார். கேது பகவான் உடம்புல உட்காரும் போது கூட்டிகிட்டு போய் ஐசி வரைக்கும் படுக்க வச்சிடறார். கேதுன்னா என்னன்னா உடம்பை வந்து படுத்துற ஒரு தண்டனை கடவுள்னு பேர். இது எல்லாமே இந்த கேது படுத்தும் பாடு. அப்போ இந்த ராகு கேதுக்கள் எப்படி நம்ம கணக்கு எடுத்துக்கணும்னா, ஒருத்தர் கொடுத்தால் ஒருத்தர் கெடுப்பார். பொதுவாகவே என்ன சொல்லுவாங்க, ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை, கேதுவை போல கெடுப்பாரும் இல்லைன்னா சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் அப்படி பார்த்த வகையில் அப்படி இல்லைங்க. ஏன்னா 3, 6, 8, 12 ராகு கேதுக்கள் மறைந்திருந்தால் அவங்களோட நல்லவங்க யாரும் கிடையாது. 3ஆம் இடத்திலே 10ஆம் இடத்திலே கேது பகவான் வரும்பொழுது அவங்களோட நல்லது பண்ணுறது யாரும் கிடையாது. ராகுலாம் உபஜயஸ்தானம் 11ஆம் இடத்துல வந்தால் அதை விட நல்லது பண்ணுறது யாரும் கிடையாது. அவ்வகையில் உங்களுக்கு ராகு பகவான்லாம் ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள்லாம் தரப்போகிறார். ஸோ ராகு இந்த கும்பத்தில் வரும்பொழுது அது சனியினுடைய வீடு என்பதால் உங்களுக்கு சனியினுடைய மித்திரன் ராகு, அதாவது ஃப்ரெண்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெரிய பாதிப்புகள் இந்த உலக அளவில் ஏற்படுத்தாது. ஆனால் கேதுவோட வீட்டுக்கு வரும்பொழுது கேது வந்து சூரியனுடைய வீடு என்பதால் சந்திர சூரியர்களோட ராகு கேதுக்கள் எப்பொழுதுமே பிரச்சனைக்குரியவர்கள், சண்டை செய்பவர்கள். ஆகையினாலே அந்த கேது பகவான் செவ்வாய் சிம்மத்தில் வரும்பொழுது சூரியன் அரசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உண்டாக்குகிறார், அரசு கோபம் போன்றவற்றெல்லாம் ஏற்படுத்துகிறார், ஹிருதய நோயை உண்டாக்குகிறார், மக்களிடையே மூளை சம்பந்தப்பட்ட வியாதிகளை உருவாக்குகிறார், எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதிகளை உருவாக்குகிறார், தலைமை பதவியில் ஆபத்துகளை உருவாக்குகிறார். பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்களாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆக இந்த ராகு கேதுக்களால் நிறைய கெடுதல்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிறது. ஆகவே உங்கள் கேதுவுக்காக நீங்கள் பிள்ளையாருக்கும் பிரத்யங்கரா தேவிக்கும் வழிபாடு செய்யணும். ராகுவுக்காக அம்பாளுக்கு வழிபாடு செய்யணும். நவக்கிரக நாயகி என்று பொருள். ஸோ ராகுக்குரிய ஸ்தலமாக நாம் திருநாகேஸ்வரத்தை எடுத்துக்கொள்கிறோம். திருநள்ளாறு போகிற வழியில் திருப்பாம்புபுரம் இருக்கும், அதையும் எடுத்துக்கொள்கிறோம். கேதுவுக்கான ஸ்தலமாக நாம் காளஹஸ்தியையும் கீழ்பெரும்பள்ளத்தையும் எடுத்துக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் உதயமாக இருக்கிறது. வாரம் மலேசியா வருகிறேன். மலேசியாவில் இருப்பவர்கள் டைரக்ட் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க, நேரடியாக என்னை சந்தியுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.